Hi friends, welcome to our channel Laksha Lifestyle. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ வருது. ஒரு 8 நாள் இருக்கும் வீடியோ போட்டு. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச போகிறேன், அவ்வளோதான். மைண்ட் செட் பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். அதுதான் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி என்ன பேச போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு பொதுவாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்கள பற்றி நான் சொல்லலை. பொதுவாக வீட்டில் வச்சு பண்ணுறவங்க, தன்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் தானே தைச்சிக்கிறவங்க, அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இன்னும் எடுத்துகிட்டு வராதவங்களுக்கு ஒருவேளை அது பண்ணலாம், நம்மளும் ஒரு டெய்லரிங் பண்ணலாம், ஒரு ஷாப் வைக்கலாம், அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நிறைய விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு அதை பண்ணுறதே கிடையாது. நானும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப பயப்படுவேன், எனக்கு சரியாக வராதோ அப்படின்ட்டு. அது பிரச்சனை இல்லை, நம்ம பழக பழக அது வந்துடும் அப்படின்னாலும் அந்த ஃபியர் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுன்றப்போ மிஸ்டேக் ஆனால் கூட நம்ம ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அடுத்தவங்களுடைய கிளாத்தில் நமக்கு ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட அதை ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா அவங்க நிறைய ஆசைப்பட்டு அதை வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மிஸ்டேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப ஸ்டார்டிங்கில் பயப்படுவேன். என்ன மாதிரி நிறையா பேர் இதை யோசிச்சுருப்பீங்க. நிறைய பேர் இதை தாண்டி நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு நல்லா ப்ரொஃபஷ்னலாக ஆகிடுப்பீங்க, அதில் மாஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளும் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க. ரெண்டாவது, எப்போல்லாம் நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் தச்சு பாருங்கள். மைண்டை அது ஒரு மாதிரி ஒருநிலைப்படுத்திடும். உங்களுக்கு பிடிச்ச விஷயமா ஸ்டிச் பண்ணுறது மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. அதில் என்னென்ன பண்ணணுன்னு உங்கள் மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒரு ஹேபிட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம நோக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதும் நம்மளோட நோக்கமாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயமே நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சுன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். அதை பண்ணுறதுக்கு நமக்கு போர் அடிக்காது இல்லையா? மேலும் ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு பிஸ்னஸ்னாலும் எவர்கிரீன் பிஸ்னஸில் அது ஒன்று இல்லையா? கண்டிப்பாக எப்போவுமே இதுக்கான நீடு இருக்கும். டெய்லரிங்க்கான நீடு எப்போவுமே இருக்கும், மக்களுக்கு தேவை தான். மேலும் அது நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். கண்டிப்பாக அது நம்ம யார் அப்படிங்கிறத நிச்சயமாக அது சொல்லும். நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே பொருந்தாது, அதையும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான், இது யாருக்கு செட் ஆகுதோ அவங்களுக்கு தான் இது ஓகே ஆகும். ஸோ பிடிவாதமாக இதை திணிக்க முடியாது. இதில் எந்த ஹேபிட்டையுமே பிடிவாதத்தில் கொண்டு வர முடியாது. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு பிடிச்சிருச்சுன்னா யார் வேணான்னு சொன்னாலும் நம்ம விட போகிறது இல்லை இல்லையா? ஸோ மிஸ்டேக்ஸ் பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. இட்ஸ் அ ப்ரூஃப். நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு. மை பெஸ்ட் விஷஸ். உங்களோட இந்த ஜேர்னிக்கு கீப் கோயிங். உங்களால் முடியும், அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நிறையா இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இனிமேல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.